மீனாட்சி. என் குழந்தை பேர் வந்து ராஜேஸ்வரி. இந்த பாப்பா வந்து போன வருஷம் அப்படி மூளைக்காய்ச்சலில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது. நான் வந்து ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். 7-8 மாதமாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் எனக்குள்ள ரொம்பவே படுக்கையாக இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் பாப்பா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எனக்கு கூப்பிட்டு வந்து சாமி பார்க்க வச்சாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாகசாதத்தை வாங்கி வீட்டில் வச்சு 40 நாள் முருக பூஜை இருந்து என் குழந்தைய இங்கே கொண்டு ஒரு வாரம் கொண்டு வந்து பூஜை கொண்டு பாலாபிஷேகம் பண்ணுவேன். சாமிஜி ஆசீர்வாதத்தோட இப்போ என் பிள்ளை நல்லா சர்வாகத்தோட நல்லா இருக்கா. இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். மூக்கில் டியூப் போட்டிருந்து சாப்பாடு டியூப்பில் தான் கொடுத்துருந்தீங்க. இவங்களை வந்து 9 வாரம் கோயிலுக்கு வர சொன்னேன். 7ஆவது வாரத்துலேருந்து உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்தது, உங்கள் பொண்ணுக்கு எப்படி டியூப் வெளியே வந்தது, எப்படி சாப்பிட்டா, எப்படி அம்மானு கூப்பிட்டா, இதெல்லாம் எப்படி நடந்தது? பூஜை பண்ண ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிசயம் எனக்கு நடக்குதுங்க. என் குழந்தை பூஜை பண்ண அந்த சாமி வந்து ஃபஸ்ட்டு குப்பரை விழுந்தா. அப்புறம் அவளை எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பித்தா. அப்புறம் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்க அந்த டியூப் வந்து தானாக கலந்து விழுந்துருச்சுங்க. விழுந்ததுக்கப்புறம் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அது ஒவ்வொரு வாரமாக எனக்கு பூஜை பண்ணி நான் இங்கே வரலாற்றி இவ்வளோ இது எனக்கு தீர்த்து வச்சாங்க சாமிஜியும் அப்புறம் நாகசக்தி அம்மாவும். அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வேலைக்கு போயிட்டுக்கிறோமா? நான் இப்போ வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். உன் கண்ணீருக்கு வந்து விடுதலை கிடைக்கும். தைரியமாக இருக்கு. உன் கண்ணீருக்கு விடுதலை கிடைக்கும். நாகசக்தி அம்மா கணவன் இல்லையா? வீட்டுக்காரர் இல்லை. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு கணவனும் இல்லை, இந்த குழந்தை தான் வாழ்க்கைக்கு ஆதாரம், இந்த குழந்தையை காப்பாற்றி கொடுங்க சாமின்னா. அருள்வா கேட்கறதுக்கு கூட காணிக்கை இல்லை, மருதுவாங்க கூட காணிக்கை இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டா. அப்போ இந்த கோயிலில் நான் சொன்னேன், அம்மா கடவுளுங்கிறவர் வந்து பக்தியில் ஜெயிப்பார். உன் பொண்ணுக்கு நிச்சயமாக இந்த நாகசக்தியமாக அற்புதம் பண்ணுவான். 9 வாரம் கணக்கு கொடுக்குறேன். 7ஆவது வாரம் அந்த குழந்தை வந்து தூக்கத்திலே எந்திரிச்சு உட்காந்து மூக்குழுக்கிற டியூப்பை கழட்டி அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அம்மா நடத்துகிற அற்புதம். இந்த வாரம் எல்லாரும் குரூப்பில் இருக்கிற எல்லாரும் இதை பார்த்துட்டீங்க. அந்த குழந்தை டியூப்பில் இருக்கிற வீடியோவும் இருக்கும், மூக்கில் டியூப் போட்ட வீடியோவும் இருக்குது, டியூப் எடுத்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி.